ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரீசெண்டாக கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். அங்கே வாங்கின திங்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பெரிய ஏலக்காய் வாங்கியிருக்கேன். அது ஒரு 2 பாக்கெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு, இதுவும் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது பிரியாணிக்கெல்லாம் போடலாம். இது எல்லாமே நம்ம ஊர்லேயும் கிடைக்கும். இருந்தாலும் நான் கொடைக்கானலில் ஏன் வாங்கினேன்னா, இது அங்கெல்லாம் தான் அதிகமாட்டு மரம்லாம் இருக்கும். இது கொலை மரம், இந்த பிரிஞ்சி இலை, அது கொலை மரம்லாம் உண்டு. அதனால தான் நான் அங்கே வாங்கினேன். அதுக்கப்புறம் கிராம்பு 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது ஜாதிக்காய், இது ஜாதி பத்திரி, இதுதான் பிரிஞ்சி இலை. அதுக்கப்புறம் ஷாஜீரா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் அன்னாசி பூ, இதுவும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், இது கல்பாசி, இது பட்டை. இந்த பட்டை ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை உடச்சி தின்னு பார்க்க தந்தாங்க. அப்படி தின்னு பார்க்கும்போது எரிப்பும் இனிப்புமாக இருந்து ரொம்ப நல்லா இருந்து. இது கஸ்தூரி மேத்தி, இதுவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது காப்பி கொட்டை, இதை நம்ம பொடிச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் இந்த ரோஸ் வாட்டர் அதெல்லாம் வாங்கினேன். இது ஒயிட் ரோஸில் எடுக்கக்கூடிய ரோஸ் வாட்டர். எல்லா கடையிலையுமே இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல், கலர் சேர்க்காதது, அதுவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் ரோஸ்மேரி ஆயில், இது சிட்ரோனிலா ஆயில். இது எதுக்குன்னா இன்செக்ட்லாம் வராது அதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் பெயின்குள்ள ஆயில், இது யூகாலிப்டஸ். அதுக்கப்புறம் இது சந்தனக்கட்டை. அதுக்கப்புறம் குங்குமப்பூவும் ஒரு பேக் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது கிவி. இது இப்போ எல்லா இடமே கிடைக்கி, நம்ம ஊர்லேயுமே இருக்குது. இருந்தாலும் நான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இல்லை. அதாவது வாங்கணும்னு இதுவரை தோணிட்டு இல்லை, அதனால நான் வாங்கலை. இப்போ பிள்ளைங்க வாங்க சொன்னாங்க, அதனால சரி வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கினேன். இது லிச்சி, இதுவும் வாங்காத ஐட்டம் தான். அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட், இதுவும் நாங்கள் இதுவரை வாங்கிட்டு இல்லை. சரி இங்கே வர வந்திருக்கோம், இதை வாங்குவோம் அப்படின்ட்டு தான் நான் அங்கேருந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பூடுமே நான் எப்போ கொடைக்கானல் போனாலும் பார்த்துருக்கேன், வாங்கிட்டு இல்லை. சரி இந்த டைம் வாங்குவோம் அப்படின்னு வாங்கினேன். இது ஸ்வீட் புளி, இதையும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டீ தூள், இது சில பேர் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன். எப்போ மூணாறு ஊட்டி போனாலும் நிறைய வாங்குவோம். ஆனால் இந்த டைம் கொடைக்கானலில் டீ தூள் அங்கே இருந்து வராதான், மூணாறில் இருந்து தான் வருமா. அதனால நான் ரொம்ப வாங்கலை. அதுக்கப்புறம் ஸ்வீட் கொஞ்சம் வாங்கினோம். இது முன்னாடிலாம் ஸ்வீட் அங்கே ரொம்ப நல்லாவே இருக்காது. இப்போ அப்படிலாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் நாங்கள் இருந்தோம். காட்டேஜ் எடுத்து தங்கி இருந்தோம். அந்த ரூம் டூரையும் பார்த்துருங்க. இது வந்து கோடை கிளவுட்ஸ் ரெசிடென்சி. இதுதான் அந்த இடம். அந்த தெரு ஃபுல்லாகவே காட்டேஜ் தான் நிறைய இருக்குது. சூப்பராக இருந்து, அதாவது நல்ல சைலண்டாகவும் இருந்து. ஏன்னா வந்து காலையிலே எல்லாருமே சுற்றி பார்க்கறதுக்கு வெளியில் போயிடுவாங்க. மற்ற நேரம்லாம் வந்து காமாக தான் இருக்கும். ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த வேனில் தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்து ஒரு 4 ஃபேமிலியாக சேர்ந்து வந்தோம். இப்போ கொடைக்கானல் சீசன் பார்த்திங்கன்னா அதாவது நார்மல் தான். வெயிலும் அடிக்குது, லைட்டாக ஒரு குளிர் தான். இப்போ வந்து எல்லாருமே போகலாம். சிலவங்க வந்து வயசானவங்கள்லாம் போகிறதுக்கு பயப்படுவாங்க, தணுப்பாக இருக்குன்னு. இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே போகும்படியாக தான் இருக்குது. இங்கே வந்து தணுப்பு வந்து எப்போ வரும்னா டிசம்பர் ஜனவரிக்கு தான் வந்து நல்ல தணுப்பாக வரும். அந்த நேரம் நம்ம வந்து போக முடியாது. இது வந்து ஹால். அதில் வந்து சேர்லாம் போட்டிருக்காங்க. மற்றபடி அது கூடவே கிச்சனும் இருக்குது. 2 ரூம் இருக்குது. ஒரு ரூம் வந்து கொஞ்சம் சின்னது, இன்னொரு ரூம் வந்து ரொம்ப பெருசு. இது வந்து கொஞ்சம் சின்ன ரூம். ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அது வழியாக பார்த்தா அந்த தெருவில் மெயின் இது தெரியும். ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் ரூம். இது வந்து நல்ல பெருசாக இருக்குது. இதுலேயும் காலையிலலாம் வந்து வியூஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பேக் வழி தெரியுது. அந்த தெருவோடையே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம நடந்து போனோம்னா நல்ல வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியிலலாம் வந்து நிறைய கடைகள் இருக்குது.
இது வந்து 90s கிட்ஸ்னே கடைக்கு நேம் போட்டு வச்சுருக்காங்க. 90ஸ்ல உள்ள ஸ்வீட்லாம் நிறைய இருக்குது. இதுதான் சூசைட் பாயிண்ட். இப்போ வந்து கிட்டெல்லாம் போக முடியாது, நல்ல பாதுகாப்பாட்டு கிரில்லாம் மேலே வர உயர்த்தி வச்சுருக்காங்க. இதுலேருந்து பார்த்தா ரொம்ப நமக்கு தெரியாது. இது சூசைட் பாயிண்டில் தான் இந்த கடை இருந்து ஸ்பைசஸ்குள்ளது. இங்கே தான் வந்து நான் ஸ்பைசஸ்லாம் அவ்வளோமா வாங்கினேன். இது வந்து ஒரு லேடி தான் கடை போட்டிருந்தாங்க. அப்போ சரி நம்ம சின்ன கடையாட்டும் இருக்குது, ஆனால் நிறைய பொருள் இருக்குது, சரி உங்கள்கிட்ட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கடையை செலக்ட் பண்ணி இந்த கடையில் வாங்கினோம். இப்போ வந்து எல்லா கடையிலையுமே விசிட்டிங் கார்டு தராங்க. அவங்க அந்த விசிட்டிங் கார்டு நம்பருக்கே நம்ம வந்து ஃபோன் போட்டு கூட ஆர்டர் போட்டுக்கலாமா. அவங்க வந்து கொரியரில் அனுப்பி வச்சுருவாங்களாம். எல்லா கடையிலையுமே அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரூட்ஸ் கடை வந்து ரொம்ப இல்லை, இந்த நேரம் சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் கடை வந்து குறவு தான். இருந்தாலும் ஒரு கடையில் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.